அவர் கட்சியை சரியான முறையில் தலைமையை வழிநடத்த தவறிவிட்டார். அதாவது அகங்காரத்தோட ஒரு சர்வாதிகாரத்தோடு செயல்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் அதாவது எப்படி தொண்டர்களை 2ஆம் கட்ட தலைவர்களை ஒருங்கிணைக்கணுங்கிறத அவர் தவறிவிட்டார். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டம் அவர் 2017 முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது, தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது, தனக்கு ஈக்குவலாக கூட ஒருத்தர் வந்துடக்கூடாது, அவர்களை எல்லாம் காலி பண்ணுறது தான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இன்னும் முன்னாள் அமைச்சர் பல பேர் அவர் கதையை முடிச்சிட்டாரு. இப்போ இருக்கக்கூடியது இன்னும் சிலரையும் ஏன்னா இந்த பிரச்சனை ஏதோ இப்போ தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ஆழமாக வெடிச்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வெடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனை. சரி, தேர்தலுக்கு முன்னாடி வெடிச்சுட்டா எங்கே நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பாதிப்பு வந்துடுமோ, கட்சி வெற்றி பெறாமல் போயிடுமோ, அதனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் ரொம்ப பிடிவாதக்காரர் எடப்பாடியார். அவர் சொன்னது அது மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கக்கூடியவர். தன் பக்கம்தான் முழுவா எல்லா தொண்டர்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறார். அது தவறு.